நல்ல ஸ்மாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே எவ்வளவு அற்புதமான தெய்வம். அந்த காலத்தின் இருளில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்து ஆறறிவுள்ள மனுஷன் அந்த 7ஆம் பூரண அறிவு எப்போ அடையுது என்றால் இந்த உலகத்தை படைத்த தேவனை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த நல்ல ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்தாரே. நம்ம முழுமையாய் இந்த நாளிலே நமக்குன்னு ஒரு தேவன் நிச்சயமா இந்த பூமியில இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை கொடுத்த தெய்வத்துக்கு நம்ம எல்லா கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே நம்ம காணக்கூடாதவராய் இருக்கிறார். எங்கள் தெய்வமே உங்க பிரசன்னத்தில் எங்களை நடத்துகிறீங்க, அதற்காக நன்றி. வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறீங்க, நன்றி அக்கா. காணாதபடிக்கு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி தோமாவடத்தில் சொன்ன தெய்வம் எங்களை குறித்து அந்நாட்களில வெளிப்படுத்தின தெய்வம். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். மரணத்தை தெரிவிக்கும்படியா இந்த திருவிருந்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் கர்த்தாவே. இதை நீ அங்கீகரித்தீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் அதற்கு ஏற்ற பாத்திரம் என்ற நாட்களை கொண்டு வந்தீங்களே, நன்றி அப்பா தகப்பனே.
ஆண்டவரே. அப்பா, தடைபட்டிருக்கிற ஜனங்களை மீண்டும் கொண்டு வரும்படியாய் கூட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் கிடைக்காத சிதறி இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அவர்கள் குணமடைந்து இந்த கடைசி நாட்கள் ஆயத்தமாக இருக்க கொண்டு வாங்க ஆண்டவரே. புதிய ஜனங்களை கொண்டு வாங்கப்பா தகப்பனே. உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்துல ஆலயத்தை வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு கர்த்தாவே. ஹல்லேலூயா. வேளாண் அவசரத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்துக்காக எவ்வளோ தயவா இந்த பானைகள்லாம் ரொம்ப உண்மையா மாச கடைசியில 30ஆம் தேதியெல்லாம் கூட நான் போட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்டது கிடையாது. ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன். அதனால அவங்க ரொம்ப வசனப்பட்டு சொன்னாங்க, தயவு செய்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஃபாஸ்டிங் தொடங்குங்க, கஷ்டமா இருக்கு, ஆலயத்துக்கு இதுவா இருக்குன்னு சொல்லி வேதனையா இருக்குன்னு சொன்னாங்க. கர்த்தர் தாமே அதுக்கு வாசல்களை திறந்து கொடுக்க நம்ம எல்லா கரங்களை வைத்து அவசரத்துக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அருமையான மரிசலிஸ்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தை அவங்க திறந்து கொடுத்தாங்கப்பா, அவங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தாவே. எத்தனையோ போராட்டங்கள் தெருக்களில் அந்த மனுஷன்ல கூட இன்னைக்கு காணும். ஆனா இன்னைக்கு எங்களை இந்த இடத்துல இருக்க வைத்த தேவனுக்கு நன்றி. எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல விடுதலை கிடைச்சிருக்கு ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆலயத்துக்கு என்று இடம் கொடுக்க முடியாத இந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு ஆலயத்துக்கு இடம் கொடுத்து எங்களுக்கு ஒத்தாசையை நின்றோட மகளையும் குடும்பத்தையும் மகனோட குடும்பத்தை 2 மகளோட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகள் வெறுமையா இருந்த நாட்களை மனதுருகி கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, பேர பிள்ளைகளை நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். மகளை ஆசீர்வதியும். ஆலயத்தை குறித்ததான அந்த ஆண்டவரே வேதனைகள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்கப்பா. மறுபடியும் பாசின் பேர் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை நடக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பிதாகுமாரன் பரிசுத்தாவிகள் அங்கீகரித்திருக்கிறீங்க ஆண்டவர். இந்த குடும்பத்தை நாங்கள் சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவே நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. பழைய பணங்கள் எல்லாம் அதை கொடுத்து தீர கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. கர்த்தரே, நீர் மெய்யாகவே இருக்கிறீர். வல்லமை மகிமை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படட்டு கர்த்தாவே. கடைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். சுற்றி இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும் ஐயா. இந்த ஆலயத்தில் இருக்கிறது சொல்லி அநேக ஆண்டவரே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தெரிவித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்னும் கர்த்தருடைய பிரசாதம் இன்னும் பெரிதாய் மாறட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஐயா. உங்களுடைய ஆவியானவர் கூட இருங்க, பலப்படுத்துங்க, சாட்சியாய் இருக்கு. விடுதலை இல்லாத பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, சிறையிருப்புகளை மாற்ற வேண்டும் சொன்னீங்க. அந்த வார்த்தை நிறைவேற்று ஆண்டவரை துதிக்கிறோம். கனடாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்களை ஆசீர்வதியும். அந்த இரவு நேரத்தை கண்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேசத்துக்காய் திறப்பிடிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அநேக ஆயிரங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். அப்பாவை துதிக்கிறோம். சரியாக 2 மாதத்துக்குள்ள ஆண்டவர்கள் முப்பரையோட மகளுக்காக கூட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். அனீசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் திருமண காரியங்களை கைகூடி வர பண்ணுவீரா. அப்பாவை துதிக்கிறோம். பூரண விடுதலையோடு திருமணம் பண்ணி நடத்துற கணவரோடு கூட வந்து சாட்சியாய் நிற்க வைப்பீராக. எஸ் மாஸ்டர், நீங்க அப்படி செய்ய போறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செய்கிறோம். 2 மாதத்துகளோட மகிமை வெளிப்படட்டும். ஊழியக்காரோட வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறேன் தெய்வம். இந்த இடத்துல குடும்பமா சாட்சியா இருக்கட்டும். மோபியை கொண்டு வந்து இடத்துல கொண்டு வந்து பயன்படுத்த போற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். கீபோர்ட் மேல உள்ள கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த பேண்ட் சிஸ்டம் மேல உள்ள கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிறோம். மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேருங்கப்பா ஆண்டவர். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்களை நாங்கள் சீர்படுத்தத்தக்கத கட தேவைகளை கத்த சந்திங்க ஆண்டவர். மகிமை வெளிப்பட்டு பிள்ளைகள் பெறப்பட்டு செல்கிறார்கள். கத்த கூட இருங்க, பலப்படுத்துங்க ராஜா. புதிய ஆத்மாக்களை கர்த்தர் ஆசீர்வதி. முத்து பிரதருடைய குடும்பத்துக்கு சீக்கிரம் ஒரு பெரிய அற்புத அடையாளங்களை செய்யும் தெய்வம். பிள்ளைகள் உமக்கு சாட்சியா நடத்துற ஆண்டவரே, ஞானஸ்தானம் பெற்ற இயேசுவே மெய்யான தேவன் என்று அநேகருக்கு சாட்சியா இருக்கட்டும். குழந்தை பாக்கியத்துக்காக வருகிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியா ஒப்பு கொடுக்கிறார். இவளோட திருமண காரியம் இந்த கரத்துல வைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நடத்துற சாட்சியை நிறுத்த போறீங்க. ஒவ்வொருவருடைய பேர் சொல்லப்படலாம். கர்த்தருடைய ஆவியார் அவர்கள் இருந்து எல்லா காரியங்களையும் நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். உமக்கு நன்றி அப்பா. பா, ஜூலியுடைய கண்கள் வீங்கி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பிரகாஷுடைய மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கபடியா இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியார் கண்களை குணமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவர். கர்த்தர் கிரியை செய்யுங்க. பிள்ளைகளோட பீசவைகள் எல்லாம் சாந்தி கொண்டு நாம மேம்படுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்தும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடம்பே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் மனிதரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் ஆமென் ஆமென்.